ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான சூப்பரான 5 ஃபேமிலி காமெடி மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன சூப்பா. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் அவங்க தாத்தாவை பார்க்குறதுக்காக மெக்சிகோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வந்திருக்கான். அவங்க தாத்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பத்திரமா வளர்த்துட்ருப்பாரு. ஏன்னா வெளி உலகத்துக்கு இந்த உயிரினத்தை இவர் வளர்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை அவங்க போட்டு தள்ளுவாங்க. அதனால தான் யாரோட கண்ணுக்கும் படாமல் அந்த தாத்தா இதை சேஃபாக வளர்த்துட்ருக்காரு. இப்போது இவங்க தாத்தா வீட்டுக்கு இந்த சின்ன பையன் வரான்ல, இவன் இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் சீக்ரெட்டாக வளர்த்துட்ருக்கிற அந்த உயிரினத்தை பார்த்துட்றான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த மாதிரியான அட்வென்ச்சர்லாம் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். படத்தை பாருங்கள். அட்வென்ச்சர் வைஸ் சூப்பராக எடுத்திருந்தாங்க. மூவி ஃபுல்லாகவே ஃபேமிலி கேட்டகிரியாக நல்லா எடுத்திருந்தாங்க. மெயினாக இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய அந்த பூனை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான உயிரினம் இருக்குல்ல, அதை VFX வைஸ் படத்தில் அவ்வளோ அல்டிமேட்டாக செம்ம ஸ்டன்னிங்காகவே காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நல்லா தான் இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன ஃபேமிலி ஸ்விட்ச். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அது நடந்ததுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆகிடுது. அதாவது நம்ம ஹீரோ அவரோட பையன் மாதிரி மாறிடுறாரு, அவரோட பையன் நம்ம ஹீரோ மாதிரி மாறிடுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் அவங்க பொண்ணு மாதிரியும் அவங்களோட பொண்ணு ஹீரோயின் மாதிரியும் பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, கடைசியில் இவங்க எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்பினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. படத்தை பாருங்கள். ரொம்பவே ரசிக்கும்படியாக அவ்வளோ என்டர்டெய்னிங்காக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம வெட்னஸ்டே சீரீஸில் நம்ம வெட்னஸ்டேவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோவுடைய பொண்ணாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்கள இந்த படத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. மூவி ஃபுல்லாகவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோடு நீங்கள் இந்த படத்தை தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். எனக்கு இந்த படம் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவியை சூப்பராக இவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஃபேமிலி காமெடி மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற படம் 2022 ரிலீஸ் ஆன லைல் லைல் குரோக்கடைல். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் பாட்டு பாடக்கூடிய ஒரு முதல்ல ஒன்று இருக்கும். அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபேமிலி இப்போது குடி வராங்க. இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடக்கூடிய முதல்ல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பான். இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த முதல்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதே சமயம் இந்த முதலையுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்களோட இந்த வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு அருமையான ஸ்டோரியாகவே இருக்கும். மூவியை பாருங்கள். ஃபீல் குட் கேட்டகிரியாக அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. படம் முழுக்க நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி செமையாகவே இருந்துச்சு. மெயினாக இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மியூசிக்கல் கேட்டகிரியான ஒரு மூவி தான். அதனால் படத்தில் நிறைய சாங்ஸ் வரும். அதெல்லாம் விஷுவலோட பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான ஃபேமிலி காமெடி மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள்.
நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன வி ஹேவ் எ கோஸ்ட். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்து குடி வராங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெர்னஸ்ட் அப்படின்னு சொல்லி மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒரு பேய் ஒன்று ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு வந்தோடனே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையன் வந்து மேலே எதுமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே போவான். அப்போது அந்த எர்னஸ்ட் அப்படின்ற அந்த மனுஷ உருவத்தில் இருக்கிற அந்த பேய் வந்து இவனோட ஃபோனில் வந்து வீடியோவாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ இவனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து இப்போது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி செம்மையாக பாப்புலர் ஆகிடுவாங்க. இவங்க வீட்டை சுற்றி வெளியே நிறைய ப்ரெஸ்ஸு மக்கள் எல்லாருமே கூடிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட இந்த ஃபேமிலிக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு, அதே சமயம் அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் வந்து எப்படியாவது நம்ம அந்த பேய்க்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஸோ அதை இவன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சானா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே இருக்கும். படத்தை பாருங்கள், ஃபீல் குட் கேட்டகரியாக செம்மையாக எடுத்துருந்தாங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு படம் எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. மெயினாக படத்தில் வரக்கூடிய எமோஷ்னலான சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் நிறைய இடங்களில் காமெடியாகவும் சூப்பராக இவங்க கொண்டு போயிருந்தாங்க. செம்மையான ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன ப்ளூ பீட்டில். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 6 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஸ்கேரப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அதை ஓப்பன் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி கிட்ட வந்து நம்ம ஹீரோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுவார். அப்போது இவங்க பண்ணுற ஒரு சின்ன அலப்பறையில் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேரப் வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே ஒட்டிக்கிட்டு அப்படியே இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பீட்டிலாகவே மாறிடுறாரு. இவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ்லாம் வருது. ஸோ அந்த பவர்ஸ்லாம் வச்சு இவர் என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணார், இவருடைய ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இவர் எப்படி சமாளித்து தன்னுடைய ஃபேமிலியை கடைசியில் காப்பாற்றினார், அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், காமெடி எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக படத்துடைய தமிழ் டப்பிங்லாம் சான்ஸே இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு செம்ம சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியாக சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வருவாங்க. அவங்க ஃபேமிலி பண்ணுற காமெடி தான் படத்தில் அவ்வளோ அட்டகாசமாக செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், 100% என்ஜாய் பண்ணுவீங்க. செம்மையாக இருக்கும் இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். சூப்பரான ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 ஃபேமிலி காமெடி மூவிஸுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 படங்களும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படங்களை பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 5 படத்தில் எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.